அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் இயேசுவின் பிறப்பை குறித்தும் அவருடைய பிறப்போடு ஒட்டிய பல நாமங்களை குறித்தும் பேசுவது வழக்கம். கிறிஸ்துமஸ் காலங்களில் அதிகமாக பேசப்படுகிற அல்லது கடைகளில் காணப்படுகிற ஒன்று என்னவென்றால் நட்சத்திரம். இயேசு கிறிஸ்துவை நட்சத்திரம் என்றும் அழைத்திருக்கிறார்கள். இயேசுவுக்கு அந்த நட்சத்திரம் என்கிற ஒரு பெயரும் உண்டு. என்னாகமம் 24 அதிகாரம் 17 அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். பிலேயாம் பாலாக்கிடத்திலே பின்னால் வருகிற ஒரு காரியத்தை நான் உமக்கு சொல்லுவேன் என்று சொல்லி அவன் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 17 பாருங்கள். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாபியரின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரரின் எல்லையையும் நிர்மூலம் ஆக்கும் என்றான். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அவன் அங்கே சொல்லுகிறான். அவர் யூதா கோத்திரத்திலே வருவார், யூதா கோத்திரத்து சிங்கமாக அவர் பிறப்பார் என்பதைத்தான் யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொன்னான். இன்னொரு வசனத்தையும் நாம் கவனிக்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் 19 பிலேயாமின் தீர்க்க தரிசனத்திற்கு ஒரு தொடராக வருகிற ஒரு வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும். அங்கே இயேசு கிறிஸ்துவை அவன் விடிவெள்ளி என்று சொல்லுகிறான். இன்னும் ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 16 சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். தாவீதின் வேரும் சந்ததியும், யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்றது இயேசு கிறிஸ்துவை குறித்தே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தன்னை விடிவெள்ளி நட்சத்திரம் என்றார். ஏன் இயேசுவை நட்சத்திரம் என்று அதோடு ஒப்பிட்டார்கள் என்று நாம் பார்ப்போம் என்றால் ஒரு 3 காரியங்களை
நாம் எளிதாக கண்டுகொள்ள முடியும். முதலாவதாக, அந்த காலத்திலே இயேசு பிறப்பதற்கு முன்னதாக 400 வருஷங்கள் ஒரு இருண்ட காலம். தேவனுடைய ஆலோசனைகளும் வழி நடத்துதலும் இஸ்ரவேலருக்கு கிடைக்காத ஒரு காலம். அந்த இருண்ட காலத்திலே ஜனங்கள் நம்பிக்கையற்றவர்களாய், மேசியா வருவாரே, எப்பொழுது வருவாரா என்கிற சந்தேகத்திலே இருந்த ஒரு காலம். தேவனை பற்றிய அறிவு இல்லாத ஒரு காலம். இந்த காலத்திலே தேவனை வெளிப்படுத்த, தேவனுடைய அன்பை இந்த ஜனங்களுக்கு சொல்வதற்கு, காட்டுவதற்கு இயேசு கிறிஸ்து பாலகனாக பூமியிலே பிறந்தார். அவர் நட்சத்திரம் என்று சொல்வது ஒரு வெளிச்சத்தை காட்டி ஒரு திசையையும் குறிப்பதால் அவரை நட்சத்திரம் என்று சொல்லுகிறோம். துருவ நட்சத்திரம் என்ற ஒன்றை நாம் பார்ப்போம் என்றால் அது வட திசை என்று அறிந்து கொள்வோம். அந்த விதமாகவே இயேசுவை ஒருவன் கவனித்தால் பிதாவானவர் எப்படிப்பட்டவர் என்பது அவனுக்கு தெரிந்துவிடும். ஆகையால் அவர் அந்த இருளிலே இருக்கிறவர்களுக்கு ஒரு நட்சத்திரமாக, தேவனை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராக வந்தபடியால் அவரை நட்சத்திரம் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, ஏசாயா 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனெனில் அவர் கடற்கரை அருகிலும் புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த முதல் 2 வசனங்களிலே இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் அவர் கலிலேயாவிலே தான் தன் ஊழியத்தை செய்தார். யோர்தான் நதிக்கரையிலே இருந்தார். புறஜாதிகளின் கலிலேயாவிலே அவர் இருந்தார். அங்கே தேவனுடைய அன்பையும் அவருடைய பரிசுத்தத்தையும் ஜனங்களுக்கு காண்பித்தார். அவருடைய வல்லமையை விளங்க பண்ணினார். காற்றை அடக்க முடியும், கடலை அடக்க முடியும், வியாதியை நீக்க முடியும், அசுத்தாவிகள் மேல் உள்ள அதிகாரத்தை காட்ட முடியும் என்று இத்தனையையும் சொல்லுவதற்காக அந்த இருண்ட தேசத்திலே அவர் ஒளியாக வந்தார். நம்பிக்கையற்ற ஜனங்களுக்கு மேசியா வரமாட்டார், நாம் என்ன செய்வோம் என்று நம்பிக்கை இல்லாமல் இருந்த அந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் நட்சத்திரமாக தேவன் வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒரு இருண்ட காட்டிற்குள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று வழி தெரியாமல் திணறும் பொழுது தூரத்திலே ஒரு சின்ன வெளிச்சம் தெரிந்தாலும் உங்கள் உள்ளம் எவ்வளவு நம்பிக்கை கொள்ளும். அங்கே ஒரு இடம் இருக்கிறது, நான் போனால் எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், எனக்கு ஒரு ஆதரவு இருக்கும் என்று அந்த வெளிச்சத்தை நோக்கி நகருவீர்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அநேகர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவருடைய போதனைகளை ஆசையாய் கேட்டார்கள். அவரிடத்தில் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவர்களாய் அவர்கள் மாறினார்கள். பரிசேயரும் வேதபாரகரும் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து, நீங்கள் செய்கிறதும் வீணல்ல அறியீர்களா? உலகமே அவன் பின்னால் சென்று போயிற்று. அத்தனை பெரிய
வெளிச்சம், மனதிலே இருந்த இருளை நீக்கின ஒரு வெளிச்சம், ஆவிக்குரிய குருட்டாட்டத்தினின்று தேவனை பற்றும் அறிவிற்குள்ளாய் நடத்தி நித்திய ராஜ்யத்திற்கு போகும் ஒரு காரியத்தை அவர்கள் அறிந்து கொண்டபடியால் நம்பிக்கையின் நட்சத்திரமாக அவர் இருந்தார். விடிவெள்ளி நட்சத்திரம் இருண்ட இரவிற்கு பின்னதாக நம்பிக்கை ஊட்டும் ஒரு காலை பொழுதை காண்பிக்கிறதற்கு உள்ள ஒரு நட்சத்திரம். அதே விதமாக தேவனற்றவர்களாய் இருந்தவர்களுக்கு தேவனுடைய அன்பை கூறி அவருடைய பரம ராஜ்யத்திற்குள் போகும் வழியையும் காண்பிக்கும்படியாக வந்தபடியால் அவரை விடிவெள்ளி நட்சத்திரம் என்றார்கள். இயேசுவை நட்சத்திரம் என்று சொன்னதற்கான மூன்றாவது காரணம் என்னவென்றால் அவர் வழி காட்டுகிறவராக இருந்தார்.